ஹாய். இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் சினிமா. இந்தியன் சினிமாவுடைய ஹிஸ்ட்ரி என்ன, எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன். இந்தியன் மூவிஸ் தான் வந்து மோஸ்ட் வாட்ச்டு மூவிஸ் இன் த வேர்ல்ட் பிகாஸ் ஆல்ரெடி வி ஹாவ் அ வெரி ஹியூஜ் பாப்புலேஷன் அண்ட் இஃப் எனி மூவிஸ் பிகம் அ ஹிட் it is viewed by other people. So firstலாம் we were waiting for a remake to be done. But now we have been seeing the original movies in different languages through various OTT sites. So இப்போ வந்து பார்த்தோன்னா approximately like more or less 800 films ஒரு வருஷத்துக்கு வந்து மேக் பண்ணுறாங்க இந்தியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து when the movies started, dialogues started, people only opted for Urdu and Hindi as the languages because இந்த ரெண்டு லாங்குவேஜும் பேசுகிறவங்களுடைய பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ இட் வில் ரீச் த மார்சஸ் அப்படின்றதுனால அந்த ரெண்டு லாங்குவேஜ்லேயும் ஃபிலிம் உருவாக்க நினச்சாங்க. அண்ட் பிகாஸ் ஆஃப் த ஹியூஜ் பாப்புலேஷன் ஓன்லி 14 அஃபீஷியல் லாங்குவேஜஸில் உருதுவும் ஹிந்துவும் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுண்ட் அப்படிங்கிறது வந்து 1931 தான் இந்தியன் சினிமாக்குள்ளே வந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் சினிமாவுக்கு வந்து இட்ஸ் மோர் தென் லைக் 100 years old. ஆல்மோஸ்ட் லைக் 50,000 ஸ்டோரிஸ்க்கு மேலே வந்து சினிமாவில் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1896. ஸோ இப்போ நம்ம வந்து இந்தியன் சினிமாவோட 6 வேரியஸ் கேட்டகரி பீரியட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த சைலண்ட் எரா. இந்த சைலண்ட் எரா வந்து 1899 1930 வரைக்கும் வந்திருக்கு. இந்த சைலண்ட் எராவில் வந்து பீப்புள் டோன்ட் ஸ்பீக் டைலாக்ஸ், எதுவுமே பேச மாட்டாங்க. ஒன்லி த பேக்ரவுண்ட் மியூசிக் கீப் ஆன் கோயிங். ஓகே, பட் அங்கங்கே அடிக்கும் போது உதைக்கும் போது சீரியஸான சீன் போது 1-2 வார்த்தை பேசுவாங்க அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அரைவல் ஆஃப் டாக்கி அண்ட் த கலர். ஸோ கலர் சினிமா 1931 to 1950. நெக்ஸ்ட்டு த கோல்டன் எரோ ஆஃப் த 50s which is like 51 to 60. அப்புறமா மசாலா மூவிஸ் அண்ட் த ரைஸ் ஆஃப் parallel cinema 61 to 1980. அண்ட் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் அண்ட் ஸ்டூடியோ மோனோபாலி 81 to 2000. இப்போது இருக்கிறது கான்டெம்பரரி சினிமா 2000லேருந்து இப்போது ப்ரெசண்ட் வரைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு ஃபுல் லென்த் மூவி வந்து இந்தியாவில் உருவாக்குனது வந்து தாதா சாஹேப் ஃபால்கே. இவர் வந்து ராஜ ஹரிஷ் சந்திரா அப்படிங்கிற மூவியை வந்து 1913 எடுத்திருக்காரு. 1913 which is like 1 year before the first world war. ஸோ இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமா. இவர் தான் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டது இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு பிகாஸ் he not only made cinema but he made a studio and trained a lot of people to work in the cinema. ஓகேவா? ஸோ இவருடைய நினைவாக வந்து ஃபால்கே அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டு வச்சுருக்காங்க. ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கருக்கு கொடுக்குற ஒரு அவார்டாக வந்து அது இன்றைக்கி வரைக்கும் வந்து அந்த அவார்டு இருக்குது. ஸோ இவர் வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு இண்டஸ்ட்ரிக்கு. இவர் வந்து ஒரு ஸ்டூடியோ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு இங்கிலாந்துலேருந்து வந்த பிறகு. அப்புறமா நிறைய பேரை வந்து ட்ரெயினும் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஒப்பீனியன் என்னென்னா இந்தியன்ஸ் வந்து இந்தியன் மூவிஸ் தான் பார்க்கணும், இந்தியன் சில்வர் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்றது தான் இவரோட மோட்டிவாக இருந்துச்சு. ஸோ இவரோட மூவி வந்து பார்த்திங்கன்னா த ஃபர்ஸ்ட் லாங் லென்த் மூவி இன் இந்தியா விச் இஸ் ராஜ ஹரிஷ்சந்திரா அப்படிங்கிற மூவி. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு லாங் லென்த் மூவி. இது எப்படி வந்து ரன் ஆச்சு, ஹவு மெனி பீப்புள் வாட்ச்ட் இட், அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. பட் he had a lot of other projects also, பட் அவரால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் த லேக் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ எவ்வளோ ஃபண்ட்ஸ் செலவாயிருக்கோன்றதை ஐ கேனாட் இமேஜின் பிகாஸ் இது வரைக்கும் இந்த இடத்துல நடக்காத ஒரு விஷயத்த பண்ணணுன்னாலே டெஃபினெட்லி நிறையா ஃபண்ட்ஸ் தேவைப்பட்டிருக்கும். ஸோ ஆல்ரெடி ஒரு மூவி எடுத்ததுக்கப்புறம் he had a lot of other projects பட் ஃபண்ட்ஸ்னால் வந்து பண்ண முடியல. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய சைலண்ட் மூவிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ கல்கட்டா ஸ்டூடியோஸ் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்து சத்யவதி ஹரிஷ்சந்திரா, கீச்சகவதம் அப்படிங்கிற மூவிலாம் வந்து வந்திருக்கு. பட் ஃபால்கேயோட ஸ்டூடியோ தான் அஃபிஷியலி ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்டூடியோ. அண்ட் நான் சொன்ன மாதிரி இவர் நிறையா பேர் ஃபிலிம் டெக்னீஷியன்ஸாக ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வந்த பெரிய பெரிய மூவிஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மோகினி பஸ்மசூர் அப்படிங்கிற ஒரு மூவி 1914 1 year கழிச்சு வந்திருக்கு. அப்புறமா சத்யவான் சாவித்ரி, அதுவும் 1914 வந்திருக்கு. சத்யவதி ராஜ ஹரிஷ்சந்திரான்னு ஒரு படம் வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த ஹரிஷ்சந்திரான்ற கண்டென்ட்டே எனக்கு என்னன்னு தெரியல பிகாஸ் நிறையா அதில் அது ரிப்பீட் ஆகுது இல்லையா. லன்கதாகன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மா அப்படின்னு ஒரு படம் இருக்குது. கலியமர்தன் இதெல்லாம் வந்து வந்திருக்கு வித்தின் லைக் 1914 to 1919 வரைக்கும். ஸோ 1920 பார்த்திங்கன்னா 27 படம், அதாவது ஒரு வருஷத்தில் 27 ஃபிலிம்ஸ் வந்து வந்திருக்கு விச் இஸ் லைக் அ பிக் நம்பர்.
நிறைய பேர் அப்போ வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அந்த புராணத்தில் இருக்கிற கதைகள் இதெல்லாம் வந்து கன்டென்ட்டாக வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ நிறையா மித்தாலாஜிக்கல் டாபிக்ஸில் வந்து ஃபிலிம் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ கலர் வந்து பார்த்திங்கன்னா 1930ஸ்க்கு மேலே தான் வந்துச்சு. ஸோ அந்த கன்டென்ட் வந்து ஒன்றும் பெருசாக சேஞ்ச் ஆகலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த சைலண்ட் மூவிஸோட டைமில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து, சைலண்ட் எராவில் வந்து ஒரு ஸ்டண்ட் ஃபிலிம் வந்துச்சு. ஸ்டண்ட் அப்போ வந்து ஒரு பாப்புலர் ஜானராக வந்து ஆக ஆரம்பிச்சிச்சு. இதை யார் ஆரம்பித்தான்னு பார்த்தீங்கன்னா, ஜேபிஹெச் வடியா அண்ட் ஹிஸ் பிரதர் ஹோமி வடியா. இவங்க 2 பேரும் வந்து தான் இந்த ஸ்டண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களுடைய மூவி டுஃபான் மெயில், அதாவது ஒரு ஓடிட்டுருக்க ட்ரெயினோட ரூஃப்க்கு மேலே மூவி எடுத்திருக்காங்க. ஓகேவா? அந்த மூவியோட சீக்வன்ஸ் எல்லாமே. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டண்ட் ஒர்க், த ஃபர்ஸ்ட் ஸ்டண்ட் ஒர்க் தட் ஹேப்பன் விச் இஸ் 1932ல். ஓகேவா? ஸோ மியூசிக் வந்து சைலண்ட் எராவில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இட் இஸ் நாட் சைலண்ட். ஏன்னா வந்து பேச தான் மாட்டாங்க. தெர் இஸ் நோ டைலாக்ஸ். பட் பின்னாடி வந்து இந்த தப்லா, இந்த இந்த ஹார்மோனியம் இதெல்லாம் ப்ளே ஆகிட்டே தான் இருக்கும் சைலண்ட் மூவிஸில். அண்ட் அடிக்கடி வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு சுச்சுவேஷனில் லைக் சண்டை போடும்போதோ இல்லை அந்த மாதிரி இருக்கும்போதோ வந்து மாரோனா என்ன ஹிந்தியில் அடிக்கிறது, சுப் சாலே, அப்படி காமோஷ், இந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் லைக் அங்கங்கே ஒரு டைலாக், இட்ஸ் நாட் என்டையர்லி சைலண்ட் ஒன். ஸோ இந்த மாதிரி வந்து டைலாக்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த மித்தாலஜி, அதாவது இந்த புராணா வேதாஸ் கதையெல்லாம் வந்து 1950ஸோடு டிஸப்பியர் ஆயிடுச்சு. 1970ஸ்லேருந்து ஆக்ஷன் படம்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ விஜய் சர்மா அப்படிங்கிறவர் எடுத்த ரொம்ப லோ பட்ஜெட் மூவியான ஜெய் சந்தோஷிமா அப்படிங்கிற மூவி வந்து எல்லா பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணிடுச்சு. அண்ட் இட் பிகம் த பிக்கஸ்ட் ஹிட்ஸ் ஆஃப் 1975. ஸோ எவ்வளோ பெரிய ஜம்ப் பாருங்கள். 1913 தான் மூவி ஆரம்பிச்சிருக்கு. 1913, 1914லேருந்து 1920 வரைக்கும் ஒரு 5-6 படம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 1932ல் தூஃபான் மெயில் அப்படின்ற அந்த ஸ்டண்ட் மூவியை பார்த்தோம். அதுக்கு அடுத்து 1932லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து 1975ல் ஜம்ப். அதாவது எவ்வளோ ஒரு சிக்னிஃபிகண்ட்டான மூவிஸ் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொடுத்தது எல்லாமே நம்ம படிச்சுக்கணும். ஸோ ஜெய் சந்தோஷிமா ப்ரோக் ஆல் த ரெக்கார்ட்ஸ். அந்த வருஷத்துலேயே பிளாக் பஸ்டர்ஸ் ஆன படம் வந்து ஷோலே தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அண்ட் தீவார் அப்படின்னு ஒரு படம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 மூவிஸுமே பயங்கர ஹிட் ஆஃப் 1975. ஓகேவா? ஸோ இந்த மூவிஸ்லாம் பயங்கர ஹிட்டாக ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இதோட இன்ஃப்ளூவன்ஸை வந்து லைக் இந்த மூவியோட இன்ஃப்ளூவன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அண்ட் சைலண்ட் எராஸில் பெருசாக டைலாக் இல்லைனாலும் வந்து அங்கே கீழே வந்து டைட்டில்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சப்டைட்டில்ஸ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆஃபன் இங்கிலீஷ்லையோ இல்லை 2 or 3 more லாங்குவேஜஸ்லேயும் வந்து அந்த டைட்டில் இருக்கும். ஸோ எவ்ரி ஃபிலிம் ஹேட் அ பேக்ரவுண்ட் ஸ்கோர், அந்த தப்லா, ஹார்மோனியம், சம்டைம்ஸ் அ பியானோ, வயலின் ஆர் இந்த ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் சைலண்ட் எரா வந்து அஃபிஷியலி வந்து 1927ல் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஆன் அண்ட் த்ரூ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து இந்தியன் சினிமாவோட ஒரு பிளாண்டான இன்ட்ரொடக்ஷன், எவ்வளோ மூவிஸ் ஒரு வருஷத்துக்கு இப்போ மேக் பண்ணுறாங்க, ஆல் தட். அண்ட் 6 stages ஆஃப் சினிமா, இந்தியன் சினிமா விச் இஸ் கிவன் இன் ஆர் புக். ஆனால் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து சைலண்ட் எரா மட்டும்தான் சாப்டர் 1ல் கொடுத்துருக்காங்க. ஸோ சைலண்ட் எராவை மட்டும்தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ சைலண்ட் எராவில் வந்த ஃபர்ஸ்ட் வந்த மூவி என்ன, யார் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணா, ஃபால்கே அவார்ட், வாட் ஆர் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ஃபால்கே, என்னென்ன மூவிஸ் எல்லாம் ஃபாலோயிங் இயர்ஸ் வந்துச்சு, எப்படி அது இன்க்ரீஸ் ஆச்சு, ஸ்டண்ட் மூவி எப்போ வந்துச்சு, அதில் என்ன கண்டென்ட்டு, அண்ட் யூ கோ த்ரூ தி சந்தோஷிமா அண்ட் ஆல் அதர் திங்ஸ் இன் 1975. ஸோ இதெல்லாம் வந்து சைலண்ட் எரா, த மூவி, ஆல் தட். இதுதான் வந்து இதோட சம்மரி.